இந்த லீஃப் டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஆல், நம்ம பீட் வச்சு நம்ம இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான லீஃப் பேட்டர்னை வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து அதில் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லெஃப்டாக ரைட்டு ஏதாவது ஒன் சைடில் ஒரு ஆஃப் சைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அனதர் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிசைன். த்ரெட்டை மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பீடு இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அதில் ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் மேலே த்ரெட்டை கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் கொடுத்து திரும்ப மேலேருந்து த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதிலேருந்து பீடை வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறோம். அந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், இல்லைன்னா பீட்ஸ் ஒர்க் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த சைடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயே நான் அதே ஆங்கிளில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே ஷேப் நம்மளோட லீவ் பேட்டர்ன் ஷேப் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சென்டரில் கேப் வரதா செய்யும், நம்ம அதையும் ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கட் பீட் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து சுகர் பீட் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் கட் பீட் கொடுத்தாலுமே பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளிட்டரியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஷைனிங்காக. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் இதில் போடலான்னா பீகாக் ஃபெதர்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வர இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி சென்டர்லேருந்து எடுத்துருந்தோமோ அதே மாதிரி எடுத்து பீட்ஸ் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் இப்போ கொடுத்துட்டு திரும்ப அகெயின் சைடில் வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் கொடுத்து அதில் பீட் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா பீட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அப்போது இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பீட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு டக்குன்னு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன டவுட்ஸ் இருக்குன்னா, மோஸ்ட்டாக இப்போ இந்த மாதிரி பீட் ஒர்க்லாம் பண்ணும்போது எந்த த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலான்ற டவுட்ஸ் இருக்கும். நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது எதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க சொல்லலாம்னா, கண்டிப்பாக நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பீட் ஒர்க்லாம் கொடுக்கும்போது என்னென்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. த்ரெட்டை நம்ம எப்படி பிடிச்சிருக்கணும், வச்சு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து பழக தானே வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டில் நீங்கள் பீட் ஒர்க்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க கேப்பையும் சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒர்க்கு. இப்போ வந்து இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்மால் ஏரியானால நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸில் ஏதாவது டிசைன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடலாம், ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அது மாதிரி டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம் டிசைன்ஸாக. ஸோ அதனால இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிளாஸ் போய் அட்டன் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளோ வரும் ஸ்டிச் பண்ணுறதுல. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
நான் போடுற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி லிங்க் நம்ம சேனல்லே இருக்குது. இந்த டிசைனிங் வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு இன்ஸ்டா ஐடியிலையும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனல்ஸில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராச்சும் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனல்ஸில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.